அம்மாவின் கதைகள். அக்பரின் 3 கேள்விகள். அக்பர் அவையில் மாலை நேரத்தில் ஏதாவது ஒரு போட்டிகள் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த போட்டியை பார்க்குறதுக்கு தலைநகரில் இருக்கவங்க எல்லாருமே ஆர்வமாக இருப்பாங்க. அது ஒரு நாள் புதிர் போட்டியாகவும் இருந்தது. அப்போ அந்த புதிர் போட்டியை போட்டோன்னே எல்லா அமைச்சர்களும் எல்லா மந்திரிகளும் இந்த தடவை நம்ம கரெக்டாக பதில் சொல்லிடணும், பீர்பாலை சொல்லவே விடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்தது. அதே போல் அரசர் வந்தோடனே அவையில் இந்த புதிர் போட்டி விளையாட்டு ஆரம்பிக்குது. அப்போ ராஜா சொல்கிறாரு, நம்ம இன்றைக்கி 3 கேள்வி கேட்க போகிறேன். யார் இந்த 3 கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தகுந்த சன்மானம் இருக்குதுன்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி முதலாளி கேள்வி கேட்குறாரு. அது என்னன்னா, உண்மைக்கும் பொய்க்கும் எவ்வளோ தூரம், அதை நீங்கள் 3 சொற்கள் மட்டும்தான் சொல்லணும். 3 சொற்களில் தான் பதில் வரணும். 4வது சொல்லாக மாறுச்சுன்னா அதுக்கு பரிசு கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவையில் இருக்கவங்க எல்லாருமே சிந்திக்கிறாங்க. ஏன்னா இந்த தடவை பீர்பாலை சொல்ல விடக்கூடாது, நம்ம சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அவையிலேருந்து எந்த பதிலுமே வரல. அப்போ அக்பர் பீர்பாலை பார்த்து, பீர்பால் உனக்கு பதில் தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு. பீர்பால் சொல்கிறாரு, இல்லை அரசே, எனக்கு பதில் தெரியும், ஆனால் அவையில் இருக்கவங்களுக்கு நானும் சான்ஸ் தரணும்ல, அதனால தான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, அக்பர் சொல்கிறார், சரி இப்போ சொல்லு, உன்னோட பதிலை சொல்லு அப்படின்னு சொன்னேன்னா ராஜா கிட்ட சொல்கிறாரு, உண்மைக்கும் பொய்க்கும் இருக்கிற இடைவெளிந்து 4 விரல்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி விளக்கு பீர்பால் அப்படின்னு சொன்னேன்னா, இல்லை ராஜா, நம்ம கண்ணால் பார்க்கும்போது அது நம்ம உண்மையை தான் பார்க்குறோம். அது நம்ம கண்ணில் பார்க்குறது என்றைக்குமே பொய் சொல்லாது. ஆனால் நம்ம காதால் கேட்குற எந்த ஒரு விஷயம்னாலும் அது பொய்யாகவும் இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம். அதனால அதை நம்ம காதால் சொல்கிறத நம்ப முடியாது. நம்ம கண்ணால் பார்க்குறத எல்லாத்தையும் நம்ம நம்பலாம் உண்மைன்ட்டு. இதுதான் உண்மைக்கும் பொய்யுக்கும் இருக்கிற இடைவெளி 4 விரல்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், இதுதான் சரியான பதில் அப்படின்னு சொல்கிறாரு ராஜாவும். இதை கேட்ட மற்ற எல்லாருக்குமே ஆச்சரியம். எப்போ ஒரு புதிர் வந்தாலும் பீர்பால் கரெக்டாக சொல்லிடுறாரு, ரொம்ப அறிவாளி தான் அவர் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ராஜா 2வது கேள்விக்கு தயாராகிறாங்க. ராஜா கீழே ஒரு கோடு போடுறாரு. அந்த கோடை போட்டுட்டு, இந்த கோடை அழிக்காமல் இந்த கோடை நீங்கள் சின்னதாக்கணும், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கும் எல்லாருமே முழிக்கிறாங்க, பதிலே தெரியல. அப்போ பீர்பால் அந்த சின்ன கோடு பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போடுறாரு. போட்டோன்னே அந்த கோடு அழிக்காமே சின்னதாயிருச்சு. இதையும் பார்த்து எல்லாருமே வியக்கிறாங்க. பீர்பால் ரொம்ப அறிவாளி தான் அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் 3வது கேள்விக்கு வெயிட் பண்ணுறாங்க. ராஜாவும் 3வது கேள்வி சொல்கிறாரு. அது என்னன்னா, ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை நீங்கள் மனுஷங்க நீங்கள் பார்க்கலாம், உயிரினங்களும் பார்க்கலாம். ஆனால் இதை சூரியனும் சந்திரனும் பார்க்க முடியாது. அது என்ன பொருள், அதை கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பதிலையும் சொல்லிடனான்னு எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியலை. இதுலேயும் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே தோல்வி தான் கிடைச்சிது. ஆனால் பீர்பாலுக்கு அதோட என்ன பதில்னு தெரியும். அப்போ ராஜா கேட்குறாரு, சொல்லு பீர்பால்னு சொல்கிறார். இல்லை அரசே, இதோட பதில் இருள் தான். ஏன்னா இருளை தான் சந்திரனும் சூரியனும் பார்க்க முடியாது. அதனால் இதோட ஆன்சர் இருள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அவையில் இருந்தால் எல்லாத்துக்குமே சந்தோஷம். ஆமாம், நம்ம சும்மா பீர்பாலை பார்த்து நம்ம பொறாமப்பட்டால் மட்டும் முடியாது, நிஜமாகவே அவர் ரொம்ப அறிவாளியாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா 3 கேள்விக்கும் நல்ல பதில் சொன்னதுனால பீர்பாலுக்கு நல்ல பரிசும் தர்றாரு. ஒவ்வொரு நாளும் பீர்பாலோட புகழ் அந்த நகரத்துக்கும் பக்கத்து நகரத்துக்கும் பரவிட்டு தான் இருக்குது. இதுதான் பீர்பால் எப்பயுமே அறிவுபூர்வமான பதில் தான் சொல்வாருன்னு எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. இதுதான் இந்த கதையோட முடிவு.